வணக்கம். ஜபை இஜக் ஃப்ரம் ஜபாதுபட்டை புதூர். அதாவது கணவன் சிங்கப்பூரில், மனைவி ஹைதராபாத்தில். ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. ரொம்ப அருமையான குட்டு வச்சிருக்காங்க அந்த பெண் மீது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அதாவது குழந்தையினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு நான் பார்க்க வேண்டும் சொல்லி போட்டு சிங்கப்பூர் புருஷங்காரன் கோர்ட்டில் கேஸ் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பதில் வலிக்கணும் அப்படின்னா அதன் அடிப்படையில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவிட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் யாரையும் சார்ந்து வாழல, ஏன்னா யாரையும் நம்பி வாழணும் அவசியம் கிடையாது, என்ன அதனால் நான் ஹைதராபாத்துக்கு வேலை செய்யறதுக்கு நான் வந்துட்டேன் 2 குழந்தைகளை தூக்கிட்டு அப்படின்னு கூட அந்த அம்மா பதில் கொடுத்துருக்காங்க. உடனே நீதிபதி ரொம்ப தெளிவாக காட்டமாக பதில் கொடுத்துட்டாங்க. அது எப்படிமா நீ புருஷன் மற்றபடி பொண்டாட்டி ஒரு கான்செப்ட் 2 பேர் பிரிந்து வாழ்கின்ற ரைட், ஓகே, உங்களுக்குள்ள பரஸ்பர அந்த நோக்கம் ஒன்றுக்குள்ள ஒன்று காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். அதுக்காக நான் சார்ந்து வாழவில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது யாரையும் சாராமல் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் எதற்காக நீங்கள் திருமண பந்தத்தில் நுழையக்கூடாது, எதுக்கு நுழையிற அப்படின்னு கேட்குறாரு அந்த பெண்ணை பார்த்து. அப்புறம் திருமணம் செய்த பிறகு கணவனும் மனைவியும் தங்கள் துணையை சார்ந்து இருக்க விரும்பவில்லை என கூற முடியாது அப்படின்ட்டாங்க. அது சாத்தியமற்றது. திருமணம் என்றால் 2 ஆத்மாக்கள் ஒன்று சேரும் விஷயம் அப்படி சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தில். நீதிபதி சொல்றாங்க, அதில் நீங்கள் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? அதெல்லாம் சுதந்திரமாக இருக்க முடியாது. 2 பேரும் இணைந்த ஆயிட்டாலே அதுக்கு உண்டானது பிரித்து பகுத்துக்கணும். நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு திருமணம் செஞ்ச அப்படின்னு இன்னைக்கு கேள்வி கேட்குது உச்ச நீதிமன்றம். அதே நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் வயதான ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் துணையை சார்ந்து இருக்க மாட்டேன் என்பது சாத்தியமில்லை என்பது தெளிவாக உள்ளோம். நீங்கள் படித்தவர்களாக இருக்கிறீர்கள், குழந்தைக்காக சேர்ந்து வாழ்வதை குறித்து யோசிக்க வேண்டும். எல்லா கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறீங்க, குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழக்கூடியதை பற்றி யோசிங்க. அதை விட்டு போட்டு நான் யாரையும் சார்ந்து வாழவில்லை, ஏன்னா நான் தனிப்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அது திருமணம் அப்படி திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சாட்டையடியான பதிலை ஹைதராபாத் பெண்ணுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இந்த சாட்டையடியான பதில் அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இது கணவனை பிரிந்து ஈகோவாகவும் அகந்தையாகவும் தனிப்பட்ட முறையில் வாழ்ந்து கொண்டிருக்க பல பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாட்டையடை. இதன் அடிப்படையிலேயாவது பல பெண்கள் திருந்தி கணவனோடும் குழந்தைகளோடும் ஒன்றி வாழ வேண்டும். ஆமாம், இதன் அடிப்படையிலாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். இல்லைன்னு சொன்னால் பெண் தான்.